தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மிதுன ராசினியர்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் பராபவ வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மேடம் பண்ண போகுது, ஏதாவது தப்பிப்போமா மாட்டோமா, 10ல வேற சனி உட்காந்துருக்காரு, ஏற்கனவே வேலை போகுமா போகலையான்னு தெரியல, கொஞ்சம் டைலமா தான். ஒரு முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் குழப்பமான சொல்லி தான் நீடிக்கும். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தா இங்க வந்துருவீங்க, இங்க இருந்தா ஃபாரினுக்கு போவீங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 250 விழுக்காடு இருக்கு. 100, 200லாம் இல்ல. 250 விழுக்காடு இருக்கு. நட்புகள் மூலமாக நல்லது கிடைக்கும். தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்கவே வேண்டாம். தலைக்கு மேல இருக்க குரு அமர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. தனக்காரகன் தனஸ்தானத்துல அமரத்தோட ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? சூப்பரா இருக்க போகுது. ஆரம்பிக்கிற அந்த 1 மாதம் மட்டும் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு ராசிநாதன். மே, ஜூன்லாம் தாண்டிடுச்சுன்னா வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கொஞ்சம் மே மாசம் இல்ல. உண்மைய சொல்லணும்னா ஜூலை வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான். அதுவரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு பொறுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை சந்திப்பீர்கள். ஏறுமுகம் தான். நெறைய பேருக்கு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. குரு உட்கார்ந்து 10ஆம் இடத்த பார்க்க போறாரு. தொழில்ஸ்தானம் விருத்தி அடைய போகுது. சுய தொழில் தொடங்க போறீங்க. பேங்க் விஷயத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் குரு உட்கார போறாரு அப்படின்ற போது வருமானம் வரும், எல்லாம் வரும். பட் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கங்க. ஒண்ணா நீங்க இங்க இருக்கிறது, இல்ல ஃபேமிலிங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலை நிமித்தமாக. நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு புதுசா ஏதாவது ஏஐல படிப்போமா, இப்பயே ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்ல அடுத்து அதற்கான வாய்ப்புகள் வரும். புதுசா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க. அது எதா இருக்கட்டும். ஏதோ புதுசா ஒரு கோர்ஸோட ஜாயின் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோட உள்ள இறங்குவீங்க. Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மிதுனத்துக்கு நடக்கும்.